கணவன் மனைவி அந்த 2 பேருக்குள்ள அந்த உடல் உறவு இருக்குல்ல, அதில் என்ன மாதிரியான வந்து இவங்க வந்து ஆயக்கலைகள் 64 கலை சொல்கிறாங்க. எல்லா கலைகளும் உடல் உறவு செய்யும் போது ஒருத்தர் வந்து முழுமையாக செய்ய முடியுமா? அங்கே வந்து வரக்கூடிய பெண்கள்கிட்ட வந்து இவர் பழகிறத வச்சு இவர் மேலே வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்பட்டு அவங்களுக்குள்ள ஒரு சச்சரவு இருந்திருக்கு, உரசல் இருந்திருக்கு கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம். அப்போ இவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவங்கள வந்து கொண்டுட்டேன்ற வலு கொண்டு இவன் வந்து அவங்கள வந்து உடலுறவு வந்து ரொம்ப கடுமையான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாக்குதலோட உறவு வச்சுருந்தாங்க கூட. அவங்களும் ஒரு ஜிம் ட்ரைனர் வேறு சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் இவரை வந்து தள்ளிவிட முடியும். ஆணை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா பெண் தான் வலிமையானவங்களாக இருக்கணும். ஏன்னு கேட்டால் வந்து அவங்க வந்து உள்வாங்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தான் இப்போ வந்து மருத்துவர்கள் வந்து அடிச்சு கொண்டுட்டு இருப்பான். ஏதோ வந்து தார் மாதிரி அடிச்சிருப்பான்னு வச்சுக்கலாம். ஜிம்மு ஓங்கி ஒரு இடத்துல இந்த இடத்துல அடிச்சுருந்தாங்கன்னா முடிஞ்சிச்சு மேட்ரு, சரிங்களா? அப்போ தான் காதில் மூக்கில் ஏதாவது ரத்தம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இறந்துட்ட பிறகு கூட போதையில் வந்து உறவு கூட வச்சு ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு ஷேகுவார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். ஒசூர்ல ஜிம் மாஸ்டர் வித்தியாசமான முறையில உடலுறவு செஞ்சதுனால மனைவி வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து இரவு நேரத்திலிருந்தே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவி தற்பொழுது வந்து பேசும் பொருளா வந்து மாறி இருக்கு. இப்போ வித்தியாசமான முறையில உடலுறவு பண்ணதுனால இந்த மாதிரி ஆயிருக்குது அப்படிங்கிறது வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல மருத்துவர்களே அதிர்ச்சி அடைஞ்ச ஒரு விஷயமா மாறி இருக்கு. இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, உடலுறவு செய்யும் போதே மூக்குலேருந்து வந்து ரத்தம் வழிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. நார்மலாகவே மூக்கு பகுதி காது பகுதியிலேருந்து ரத்தம் வந்தாலே அது மரணத்திற்கான அறிகுறி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. இந்த விஷயத்துக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இந்த விஷயத்தை நார்மலாக எப்படி பார்க்கறது? கணவன் மனைவி அந்த 2 பேருக்குள்ள அந்த உடல் உறவு இருக்குல்ல, அதில் என்ன மாதிரியான வந்து இவங்க வந்து ஆயக்கலைகள் 64 கலை சொல்கிறாங்க. அந்த 64 கலைகளும் வந்து கற்று தேர்ந்தவங்க வந்து இருக்கிறாங்களான்றதே முதல் சந்தேகம்தான். ஆயக்கலைகள் 64 என்பது வந்து எல்லா கலைகளும் உடலுறவு செய்யும் போது ஒருத்தர் வந்து முழுமையாக செய்ய முடியுமா? செய்யணும், ஆனால் செய்ய முடியுமான்றது சந்தேகம். ஏன்னா அப்படியான வந்து யோகா கலையில் வந்து வல்லுநராக இருக்கக்கூடியவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஆயக்கலை 64 கலையில் இருக்கிற அந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா செய்ய முடியுமான்றது வந்து சந்தேகம்தான். கணவன் மனைவி இருக்கணும்னா 2 தரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அதுக்கு தயாராக இன்னொருத்தர் தயாராக இருக்கணும் இல்லையா? இப்போ 2 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய இப்போ உடற்பயிற்சி இருக்குது, சிங்கிளாக ஒருத்தர் செய்யுது, என்னால் வந்து எல்லா ஆங்கிள்லேயும் என்னால் வந்து உடற்பயிற்சி செய்ய முடியும்னு இருக்குது. ஆனால் மனைவியோடு சேர்ந்து உடல் உறவில் இருக்கிற அந்த ஆயக்கலைகள் 64 வந்து எல்லாத்தையுமே செய்ய முடியுமான்றது ஒரு கேள்வி. இப்போ இவர் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து உடல்குறு ஆய்வில் வந்து முழுமையாக என்னன்றது வந்து கேட்டால் ரொம்ப கிளாரிட்டி வந்து இன்னும் வெளியே வரல. நல்லா தெரியும் உங்களுக்கு அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் போலீஸில் சொல்லியிருக்கிறாருன்றது ஒன்று. அதுக்கு பிறகு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக வந்து அவர் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறது என்னென்னா, இவர் ஜிம் மாஸ்டர், அவங்களும் ஜிம் ட்ரைனர். அப்படி இருக்கும்போது அங்கே வந்து வரக்கூடிய பெண்கள்கிட்ட வந்து இவர் பழகிறத வச்சு இவர் மேலே வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்பட்டு அவங்களுக்குள்ள ஒரு சச்சரவு இருந்திருக்கு, உரசல் இருந்திருக்கு கணவன் மனைவிக்குள்ள சந்தேகத்தின் மேலே. அப்போ இவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவங்கள வந்து கொண்டுட்டேன்ற மாதிரி கொண்டுட்டேன்னா அந்த உடலுறவு மூலமாகவே வந்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் வந்து கொண்டுட்டாரா, இல்லை வேறு ஏதாவது மெடிசன் ஏதாவது கொடுத்துருப்பாரா? ஏன்னா சில நேரம் நீண்ட நேரம் உடலுறவுக்காக கூட சில மெடிசன்லாம் எடுக்கிறதுலாம் கூட இருக்குது. ஸோ எந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த 4 சவத்துக்குள்ளே இருக்கிற விஷயம் வந்து கேட்டால், ஒன்று இறந்து போனவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது தெரிஞ்சாலும் அவங்க சொல்லக்கூடிய இடத்துல அவங்க இல்லை. இவர் சொல்கிறத வச்சு தான் எடுத்துக்க முடியும். மற்றபடி உடல்குறு ஆய்வில் வந்து கேட்டால் என்ன வந்து கிளாரிட்டி என்ன கொடுக்குதான்றதை பார்த்தா நம்ம சொல்ல முடியும். ஆனால் ஒரு விஷயம் தெரியுதுன்னு கேட்டால், இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கருத்து வேற்றுமை இருக்குது. ரொம்ப நூதனமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இல்லை, இந்த கேஸே வித்தியாசம் இருக்குல்ல. உடலுறவு பண்ணி கொண்டிருக்காங்க, அதுவும் மூக்குலேருந்து ரத்தம் வந்திருக்கு, அதில் ஏதோ முரணாலாம் இருக்கு. இல்லை அதுதான் சார், இங்கே எனக்கே வந்து இப்போ படிக்கிற அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வித்தியாசம் இல்லையே. எத்தனையோ முறையில் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டதெல்லாம் இருக்குது. பல நூதனமான முறைகள்லாம் வந்து கொண்டு இருக்கிறான், எவிடன்ஸே இல்லாமல் இருக்கிறதுக்கு பல. ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா இது கேஸு எனக்கே கூட ஒரு சந்தேகம் இருக்குது. என்னென்னா இதை வந்து கோர்ட்டில் இந்த கேஸ் நடக்கும்போது என்ன மாதிரியான வந்து ஜட்ஜ்மெண்ட் வரும்னு கூட யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கேஸை நிற்காமல் போயிருமோ
அப்படின்னு கூட இருக்குது. என்ன நடந்தது அப்படின்றது கேட்டேன். 2 பேருமே ஜிம் ட்ரெயினர்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த காதுல மூக்கில் ரத்தம் வருதுன்னு கேட்டால் வந்து என்ன ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஒரு சுய நினைவோடு இருந்தாங்கன்னு வச்சுக்க சார், வலு கொண்டு இவன் வந்து அவங்கள வந்து உடல் வந்து ரொம்ப கடுமையான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாக்குதலோட உறவு வச்சுனாலும் கூட அவங்களும் ஒரு ஜிம் ட்ரெயினர் வேறு சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் இவரை வந்து தள்ளிவிட முடியும். என்ன கேட்டால் உடல் உறவு விஷயத்தில் வந்து கேட்டால் ஆணை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா பெண் தான் வலிமையானவங்களாக இருக்கணும். ஏன்னு கேட்டால் வந்து அவங்க வந்து உள்வாங்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. கருவை சுமக்கிற இடத்துலையும் ஊனமா அப்படி கேட்டால் நீங்கள் வந்து கேட்டால் இங்கே இவங்க ஆளுமை பண்ணுற இடத்துல தான் இவங்க இருந்தாலும் கூட அவங்க உள்வாங்க. அவங்க நினச்சாங்கன்னா அதை தவிர்த்துக்க முடியும். இப்போ இவர் வந்து ஜிம் பாடி வச்சுருக்காங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி கிடையாது, சாதாரண ஒரு ஹோம்லி லேடின்னு சொன்னால் சொல்லலாம். அவங்களும் வந்து ஒரு ஜிம் ட்ரெயினர் வந்து கேட்டால் அவங்களும் ஒரு வாட்டசாட்டமாக இருக்கிற நபர் வந்து கேட்டால் இவரை வந்து அப்புறப்படுத்தியிருக்கலாம். அப்போது வேறு ஏதோ ஒரு மெடிசன்கள் ஏதாவது கொடுத்து அவங்கள மயக்க நிலைக்கு ஆளாக்கி கூட ஏதாவது செஞ்சுருக்கலாமோன்ற மாதிரி ஒரு சந்தேகம் தான் நமக்கு இருக்குது. இனி விசாரணையில் தான் தெரிய வரும். இது ஒரு நூதனமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போது பின்னணியில் ஒரு பயங்கரமான ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிற எனக்கு என்னவோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுவே ஒரு சொத்தை காரணமாக இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா வச்சுக்கிட்டு பின்னாடி ஏதோ ஒரு இது வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கும் போதுக்கு பின்னாடி இவங்க வந்து இவர் 2 பேரும் ஜிம் ட்ரெயினர் போது சார் கண்டிப்பாக வந்து ஆண்களும் பெண்களும் வரக்கூடிய இடம் தான். ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு தெரியும். பல பெண்கள் வந்து இப்போது தனியாக வந்து விமனுக்கு தனியாக வந்து ஜிம் இருக்குது, மேலுக்கு தனியாக ஜிம் இருக்குது. ஆனால் சில ஜிம்மில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெண்களும் கூட வந்து பண்ணுறாங்க. அது வந்து எனக்கே கூட நான் பார்ப்பேன் சில நேரங்களில். இவங்க தனியாக போய் எங்கேயாவது வச்சுக்கிட்டா என்னன்னு கூட நான் தோணும் எனக்கு. அங்கே வந்து மினிமைஸாக வந்து ஒரு 10 பேர் வந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் ட்ரெயின் பண்ணுற இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துல ஜிம்மில் இவங்க வந்து ஒரு 10 பேர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அது எனக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சில நேரங்களில் நான் நினைப்பேன், இவங்க ஏன் தனியாக வேறு எங்கன்னா போயிட்டால் நல்லாயிருக்குமே. இங்கேயே வந்து ட்ரெட்மில் வந்து உங்களுக்கு வந்து வாக்கிங் போகிறதா இருந்தாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தனியாக ஒரு இடத்துல இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. இவங்க வந்து கேட்டால் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க. வரும்போது கேட்டிங்கன்னா ஒரு ப்ரைவசி இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு ஆகும். நான் பார்த்துருக்கேன். நான் ஜிம்முக்கு போகிற காலகட்டத்தில் இப்போ நான் சொல்லுவேன், இப்போ ஒரு 5 வருஷமாக தான் போகிறதில்ல, ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நான் பார்த்துருக்கேன். அதில் வந்து எனக்கு நான் பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஆண்களும் பெண்களும் வரக்கூடிய இடத்துல வந்து கேட்டிங்கன்னா இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அங்கே இயல்பாகவே அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஆகிடும், இதெல்லாம் நடக்கும். என்ன அதனால் வந்து கேட்டால் வந்து இந்த நீச்சல் போயிட்டு இந்த ட்ரைனிங் கொடுக்குற இடத்துல நீச்சல் இந்த ஸ்விம்மிங் ட்ரைனிங் இடத்துல இந்த மாதிரி வந்து ஜிம்மில் இதெல்லாம் வந்து கேட்டால் ஈஸியாகவே வந்து அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி உருவாயிடும். இதெல்லாம் என்னன்னு கேட்டால் வந்து அவங்க சந்தேகப்பட்டாங்கன்னு சொல்கிறதும் சரி, உண்மையிலே வந்து அவங்க சந்தேகப்பட்டாங்களா இல்லை இவர் வந்து அவங்கள சந்தேகப்பட்டாரான்றது தான் அங்கே இருக்குது. ஒரு மனைவி வந்து கணவன் மேலே சந்தேகப்பட்டால் கூட பட்டு கொல்ற அளவுக்கு ஏன் போனோம், இவங்க வந்து ஒன்று பண்ணலாமே. நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னு கேட்டால் வந்து மனைவி மீது சந்தேகப்பட்டு கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லி கணவன் கொண்டுட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் மனைவி வந்து இவர் மேலே சந்தேகப்படுறாங்களா, அதுக்காக வந்து அவரை வந்து அவங்கள கொண்டுட்டேன்னு சொல்ல கேட்டால் அந்த இடத்துல ஏதோ கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்குது. நமக்கு அந்த லாஜிக் சரியாக வரல. மனைவி மீது சந்தேகம், அவரை வந்து கொண்டுட்டாரு அப்படின்னு சொன்னால் கணவன் கொண்டுட்டான்னு சொன்னால் இது நிறைய வழக்கமாக நடக்கிற விஷயம். மனைவி வந்து இவர் மேலே சந்தேகப்பட்டாங்களாம். அப்போ இவர் என்ன செஞ்சான்னு கேட்டிங்கன்னா உடல் உறவு கொண்டு வந்து கொல்லும் போது இறந்துடும் போது அது நம்புற மாதிரியே இல்லை. கொஞ்சம் எப்படி வந்து அந்த மாதிரி சிந்தனை அந்த இடத்துல வரும், செக்ஸுவலாக ஒருத்தரை தொடர்பு வச்சுக்கும் போது அப்போ எப்படி வந்து இவருக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனை வரும்? இல்லை அந்த சிந்தனை இது வழியாகவே நம்ம கொள்ளலாம் அப்படிங்கிற சிந்தனையில் இறங்கியிருக்கலாம் இல்லையா? அதுதான் நான் கேட்குறேன். என்னென்னா இப்போது சரி அப்படியே கூட நீங்கள் வச்சுங்க சார், கொள்றாரு இந்த காதில் வந்து மூக்கில் ரத்தம் எப்படி வரும்? இது வரைக்கும் உடல் உறவு கொள்வது எவ்வளோ பெரிய ஆயக்கலையில் 64 கலை பண்ணாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து காதில் ரத்தம் வந்துச்சு, மூக்கில் வந்து இது வரைக்கும் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோம். இத்தனை ஆண்டு காலத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த மாதிரியான வந்து உடல் உறவு வச்சுக்கும் போது அவங்களுக்கு ஏற்கனவே வேறு ஏதாவது வியாதிகள் ஏதாவது இருந்திருந்தா, டிசீஸ் இருந்திருந்தால் கூட உடல் உறவு கொள்ளும் போது வரும்னு சொல்ல முடியாது. எப்போவுமே உங்களுக்கு தெரியும், காதில் ரத்தம் இருக்குன்னா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா காதில் ரத்தம் வரும் சார். தலையில் அடிப்பட்ட அளவில் வந்து வேகமாக விழுந்துடணும் வண்டியில் போகணுங்க, அப்போ காதில் ரத்தம் சொல்லுவோம். தலையில் அடிப்பட்டால் காதில் ரத்தம் வரும், மூக்கில் ரத்தம் வரும். அப்போ இவங்க வேறு ஏதோ ஒரு மெடிசன் கொடுத்துட்டு கூட இவர் வந்து இந்த மாதிரி செக்ஸ் உறவு வச்சுக்கும் போது இது மாதிரி காதிலே மூக்கில் ரத்தம் வந்துச்சு சொல்லும்போது ரொம்ப விசித்திரமாக வினோதமாக இருக்குது. மருத்துவர்களுக்கே இது வினோதமாக இருக்கும் போல இருக்குது. மெடிக்கல் கேஸில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கேஸாக இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயத்தில் எனக்கு ஒரு டவுட்டு என்னென்னா, இவர் வந்து தவறான ஒரு நடத்தையில் இருக்கிறார் சொன்னால் கூட அந்த அம்மா வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கலாம், சொந்த பந்தங்களுக்கு தெரிய வச்சுருக்கலாம்,
இல்லை அவங்களுக்குள்ள உரசல் புரசல் ஏதாவது வந்து கேட்டால் ஜிம்முலேயே நடந்திருக்கலாம், இப்படி நடந்திருக்கும். இந்த அம்மா வேறு யார்கிட்டையாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆண்கள்கிட்ட பேசுறது இவர் சந்தேகப்பட்டு அதை கேட்டு நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுமுள்ளி ஏற்பட்டு வீட்டில் வந்து இதை தூக்கி அடித்தோம் அதை தூக்கி அடித்தோம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. ஆனால் வந்து சந்தேகம் 2 பேருக்குள்ள சந்தேகம் வந்திருக்கு. இவருக்கு வந்து கணவர் வந்து பல பெண்களோட பேசும்போது சந்தேகம் வந்து அதனால் நான் வந்து கொண்டுட்டேன்னு சொல்கிறது வந்து கேட்டிங்கன்னா லாஜிக்காக சரியாக வரல. உடலுறவு பண்ணி இந்த மாதிரியான கொலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு முயற்சி வந்து நடந்திருக்குல்ல, இதை செஞ்சவர் ஒரு ஜிம் மாஸ்டர். அவர்கிட்ட சமாளிக்காம முடியாத அளவுக்கு மனைவி இருந்த ஒரு திறனாளர் கூட இறந்துருக்காங்க. அவ்வளோ பெரிய சார் எவ்வளோ பெரிய ஜிம் ட்ரைனராக தான் நீங்கள் வேறு சார் எனக்கு தெரிஞ்சுருக்குன்னா எவ்வளோ பெரிய ஜிம் ட்ரைனராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பவர்லாம் காட்ட முடியாது. நீங்கள் எல்லாம் அந்த நீலப்படங்கள் பார்த்துட்டு அப்படி நினச்சிக்கிறது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலரும் அப்படி தான் நினைக்கிறாங்க. அந்த நீலப்படங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து வயக்கரெல்லாம் சாப்பிட்டு அப்படியே ஜிம்லாம் போட்டு முறுக்கின்னு வர இருக்குன்னு. அங்கே நீங்கள் என்ன தான் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பெண்ணுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அடக்கம் தான். அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிச்சிட்டிங்கன்னா உடல் உறவு கண்டு அது முழு நிறைவடைஞ்சிட்டிங்கனாலே டவுன் ஆகிடுது இல்லையா. அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வந்து ரெடி ஆகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் தேவை தான் போடும். ஸோ அதனால் இது வந்து எனக்கு நான் நம்ப முடியல. நான் மட்டுமே இல்லை, வேறு யாரும் நம்ப முடியல. நீங்கள் என்ன தான் பெரிய ஜிம் ட்ரைனராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முறை உறவு கொண்ட பிறகு நீங்கள் வந்து ஒரு இடைவெளி தேவைப்படும். ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெரிஞ்சிடும்ல சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தான் இப்போ வந்து மருத்துவர்கள் வந்து அதுக்கான உடல் கூறு ஆய்வுலாம் செஞ்சுருக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கான ரிப்போர்ட்லாம் சொல்லியிருக்காங்க. அங்கே வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து மறைக்கப்படுது. அது முதல் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடலுறவு கொள்றதுக்கு முன்னாடி அவங்க ஏதாவது மெடிசன் எடுத்திருப்பாங்களா, காதில் மூக்கில் ரத்தம் வர அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் பெரிய ஆளாக இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களை அவாய்ட் பண்ண முடியும், ஒரு கட்டத்துக்கு மேலே தள்ளிவிட முடியும். ஆனால் அவங்களும் ஜிம் ட்ரைனர். நீங்கள் ஜிம் இப்போ இந்த சில நேரம் கற்பழிப்பு காட்சிகள் கேட்டாங்க, பெண்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து வலு இல்லை, இவன் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறான், அவள் பண்ண அவங்களும் ஜிம் ட்ரைனர் வர சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கேட்டால் என்ன தான் நீங்கள் வந்து அவங்களுடைய வந்து வலிமையை காட்டினால் கூட அவங்க அவாய்ட் பண்ண முடியும். ஆனால் அது எங்கே அப்போ வந்து அவங்க கான்ஷியஸ் இல்லாமல் ஒரு சுயநினைவு இல்லாமல் அப்படியே வெறுமனே அவங்க வந்து படுத்திருந்தாங்கன்னா அப்போ தான் வந்து உங்களுடைய ஆளுமையை முழுமையாக காட்ட முடியும். அவங்களும் சம பலத்தில் இருக்கிற ஒரு பெண் ஒரு சுயநினைவோடு இருந்தாங்கன்னா அவாய்ட் பண்ணியிருப்பாங்கள்ல. அங்கே இடிக்கல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த விஷயம் தான் இடிக்கலைன்னா தான் நீங்கள் ஏதாவது தப்பாக எடுத்துக்க போகிறீங்க. அந்த இடத்துல வந்து லாஜிக் இடிக்குது. அப்போ கான்ஷியஸ் இல்லாமல் பண்ணுறதுக்கு இவர் ஏதாவது மெடிசன் ஏதாவது கொடுத்துட்டாரா ஒரு வேலை? ரெண்டாவது கேட்டிங்கன்னா இவருக்கு அவங்க மேலே சந்தேகமா இல்லை அவங்களுக்கு வந்து இவர் மேலே சந்தேகமா? அவங்களுக்கு இவர் மேலே சந்தேகம்னா கூட இவர் அவங்கள கொல்ல வேண்டியதில்லை. அதுவும் இப்படி கூட கொள்வாங்களா யாராச்சும்? ஓகே, எல்லாம் ரூம் போட்டு யோசிப்பானுங்க போல இருக்குது பொண்டாட்டியை கொள்றதுக்கு. சொல்கிறேன், உடலுறவு கொள்ளும்போது கேட்டால் அந்த செக்ஸுவலான அந்த மூடுக்கு நீங்கள் போயிடுறீங்க, புரியுதுங்களா? அந்த உடலுறவு ஈடுபாட்டில் இருக்கும்போது எப்படி வந்து இப்படி கொல்ல தோணும்? ஓகே, அப்போது உறவு வச்சுக்கிறது தனி, அதுக்கு முன்னாடி ஏதோ அவங்களுக்கு வந்து நடந்திருக்கலாம். சில பேர் தவிர்க்க முடியாமல் நான் சொல்கிறேன், அடித்து கொண்டுட்டு இருப்பான். ஏதோ வந்து தாறு மாதிரி அடிச்சிருப்பான்னு வச்சுக்கலாம். ஜிம்மு ஓங்கி ஒரு இடத்துல இந்த இடத்துல அடிச்சிருந்தாங்கன்னா முதல் முடிஞ்சிச்சு மேட்ரு, சரிங்களா? அப்போ தான் காதில் மூக்கில் ஏதாவது ரத்தம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இறந்துட்ட பிறகு கூட இவன் வந்து இப்படி ஒரு கதையை கட்டியிருக்கலாம். எப்படி ஒரு கதையை அதுக்கப்புறம் உறவு வச்சுக்கிட்டு கூட இருக்கலாம். சில பேர் அந்த மாதிரியான வந்து ஒரு சேடிஸ்ட்லாம் இருக்கிறானுங்க. நிறைய குடும்பக்காரங்க வந்து மிருகங்கள்லாம் இருக்கிறானுங்க சார். குடிச்சிட்டானுங்கன்னா சுத்தம். அவன் ஜிம் ட்ரைனர்னா இருக்கட்டும் யாருனா இருக்கட்டும், மது அருந்தக்கூடியவங்க எல்லாம் அவன் கேட்டினா மது அருந்துட்டு போய் இந்த செக்ஸ் வச்சுக்கிறது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அது எதுக்கு சமன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக குடிச்சிட்டு கார் ஓட்டினா எப்படி இருக்கும் நல்ல ஒரு டிராஃபிக்கில், அந்த மாதிரி தான். ஓகே, இந்த குடிச்சிட்டு போய் உடல் உறவு வச்சுக்கிறான் பார்த்தீங்களா, அவங்கள மாதிரி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா மிருகங்கள் எவனுமே இருக்க முடியாது. அந்த நேரத்தில் பெண்கள் வந்து அவாய்ட் பண்ணணும். என்ன கேட்டால் செருப்பால் அடிச்சு துரத்தணும், புருஷனாக இருந்தால் கூட. அந்த நேரத்தில் வந்து உறவை வச்சுக்கூடாது. குடி வெறியில் போய் ஒரு மிருகம் மாதிரி வந்து கேட்டால் வந்து புணர்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது மிருகத்துக்கு சமம். மிருகம் புணர்றதும் வந்து குடிகாரம் புணர்றதும் சமம். அதை வந்து அவாய்ட் பண்ணணும். இவன் வந்து எனக்கு நான் யூகிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது இவங்களுக்குள்ள வந்து வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அடிச்சிருக்கலாம், செத்து இருக்கலாம். அதுக்கப்புறம் கூட வந்து கேட்டால் வந்து போதையில் வந்து உறவு கூட வச்சுருக்கலாம். சில நேரங்களில் வந்து பக்குவம் வேணும். மனைவி சில நேரங்களில் கணவன்கிட்டே கூட இன்றைக்கி வேணான்னு சொல்லி சொன்னாங்கன்னா அன்றைக்கி வந்து மூடிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா சகிச்சுக்கிட்டு போயிடணும். ஆனால் சில பேர் வந்து நான் கேட்டால் கட்டாயப்படுத்தி கேட்பான், இன்றைக்கி கண்டிப்பாக வேணும்னு.
அவங்க வேணான்னு சொன்னாங்கன்னா அதை தவிர்த்துக்கிறது நல்லது, அடுத்த நாள் கூட வச்சுக்கலாம். ஆனால் சில பேர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சில பேருக்கு வந்து கேட்டிங்கன்னா துக்கம் இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்தில். இப்போ அந்த நேரத்தில் வந்து கட்டாயப்படுத்தும் போது கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் வந்து இவன் அடித்து துன்புறுத்தி உறவு வச்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். இந்த விஷயத்தில் என்னன்னா ஒன்று முதல்ல இவங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டு அடிச்சிருக்கலாம், அதனால் காதில் மூக்கில் ரத்தம் வந்திருக்கலாம், அதுக்கு பிறகு கூட உறவு வச்சிடலாம். ஆனால் உடல் உறவு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா காதுலையும் மூக்குலையும் ரத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து டாக்டருங்களே ஒத்துப்பாங்களான்னு எனக்கு தெரில. இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் வந்து எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு விஷயமா இருக்குது. என்ன அடுத்தடுத்து நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ புரியுங்களா எவ்வளோ சவாலான விஷயமா இருக்குது. மருத்துவத்துறையும் சொல்கிறேன், வந்து காவல்துறைக்கும் இது மாதிரியான கேஸுகள் வந்து மிகப்பெரிய சவாலான கேஸு, வினோதமான கேஸு, விசித்திரமான கேஸு, ஆயக்கலைகளே அதிரவிட்ட கொலை. ஆமாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த வசனம் பராசக்தியில் பேசுகிற வசனம் ஷூட் ஆகிடும் பாருங்கள். இது இந்த நீதிமன்றம் எத்தனையோ விசித்திரமான வழக்குகளை, வினோதமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும் இல்லையா, அதுதான் இது அடங்குது. எந்த சூழ்நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு கூட சரி பிடிக்கலைன்னா அருமையாக இருக்குது, விவாகரத்து அழகாக வந்து விலகிடுங்க. அந்த உறவு வாழ்ந்துட்டு போட்டோம், அந்த உயிர் வேறு யார்கிட்டயோ வாழ்ந்துட்டு போட்டோம், இல்லை தனியாக கூட வாழ்ந்துட்டு போட்டோம். அது 2 பேருக்கும் பொருந்தும். கணவன் மனைவி 2 பேரும் சொல்ல பிடிக்கலை கட்டாயம் பிரியறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிங்க, 101 முறை யோசிங்க. பிடிக்கலன்னா பிரிஞ்சு போயிடுங்க. இந்த சாம்பாரில் வந்து விஷத்தை வச்சு சாகடிக்கிறது, அப்புறம் வந்து கட்டினா வந்து மனைவிக்கு வந்து ஜூஸில் வந்து விஷம் கலந்து சாவடிக்கிறது, இல்லை அடித்து தூக்கில் தொங்க விடுறது, இந்த மாதிரி வந்து பல 2 தரப்புலையும் நான் சொல்கிறேன். என்ன அது அவசியம் இல்லை. ஒவ்வாத வாழ்க்கை பிடிக்கலையா உங்களுக்கு, வாழ்க்கை பிரியணும்னு முடிவு பண்ணுறீங்கன்னா சுமூகமாக பேசி பிரிஞ்சிடுங்க. அவங்களும் விருப்பமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போங்க. ஆனால் தேவையில்லாமல் நீங்கள் இன்னும் பெரிய புத்திசாலி மாதிரி வந்து கொன்று இதில் தேவையில்லாமல் ஒரு 10 பேருக்கு வேலை வச்சு அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய புத்திசாலித்தனமாக ஒரு கொலை பண்ணுறதா நினச்சிக்கிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டு விழிப்பிதுங்கி நின்றுக்கிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வக்கீலுங்களுக்கு வேலை, போலீஸுக்கு வேலை, இருக்கிற டாக்டருங்களுக்கு வேலை, இவ்வளவும் பண்ணாதீங்க. பிடிக்கலையா தனித்தனியாக போயிடுங்க. உங்களுக்கு வாழறதுக்கு தகுதி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, 2 பேரும் ஒன்றா வாழலை, வேறு கமிட்மெண்ட்டில் இருக்கிறீங்களா, பிரிஞ்சு போயிடுங்க. அதை விட்டுட்டு ஒருத்தர் வந்து என்ன பழித்துறது கொள்றதுன்றது அசிங்கமான. இந்த நாகரிகமான உலகத்தில் சட்டம் நிறைய வந்து நமக்கு லிபர்ட்டி கொடுத்துருக்க சூழ்நிலை இது மாதிரியான கொலைகள் வந்து கூடாதுன்றது என்னோட பார்வை. ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.